வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் ஃபார் நைஸ் இயர்ஸ். ஸோ ரிட்டர்ன்ஸ் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் டெட்லைன் வந்து எல்லாருமே சப்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு அடிச்சாம்பாரு ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம ஒரு ரிலீஸ், பிக் பிளேயர் ரிலீஸ். ஆக்சுவலா பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே, ப்ராபபிளா எப்பவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு பாண்டிங் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனா ஆக்ஷன்ல பண்ண தப்பு, இத்தனை 2-3 வருஷமா அவங்க பண்ண தப்பை திருத்திக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டிக் அண்ட் போல் கால்ஸ் எடுத்தே ஆகணும். அதை வந்து இந்த டைம் எடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு நல்ல இதுதான். ஸோ இதவே நான் வெல்கம் பண்ணோம். அண்ட் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கேம் ஆடி இருக்காங்க. அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். மேடி வந்துட்டான் பாரு, மஞ்சள் சக்கா போட்டு. சரி, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அவ்வளவுதான். சிஎஸ்கேவோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீ ஆரம்பி பாப்பா. லாஸ்டா ஐபிஎல் எப்ப அடி வாங்கினப்ப போட்டது இப்பதான் போடுறேன். ஸோ பேசிக்கா வந்து நம்ம முதல்லதே சொல்லிட்டு இருக்கோம், சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிசிஷன் எடுக்கணுன்றது. எப்போ வந்து அந்த கேகேஆர் மேட்ச்ல வந்து நம்ம அந்த ஆல் அவுட் ஆனமோ அப்ப எடுத்த டிசிஷன் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் டிவால் பிரவேஸ், ஆயுஷ் மாத்ரே, ஒரு 10-17 வயசு பையனை வந்து டெபியூட் பண்ண வச்சது மும்பைல. எல்லாமே வந்து அது பிரேவ் டிசிஷன் தான். ஸோ இது தோனி இருக்கப்ப நடக்கிறது பெட்டர். நான் வந்து அடிக்கடிக்கு ஏன் சொன்னேன்னா, தோனி இல்லைன்னா இப்ப சொல்ற மாதிரி தான், தோனி இல்லனாலதான் இந்த மாதிரி சிஎஸ்கே ஆடிச்சு. திருப்பி தோனி ரிட்டையர்மெண்ட்ல இருந்து புஷ் பண்ணி நீங்க சிஎஸ்கே ஆடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ தோனி இருக்கப்ப இந்த மாதிரி நடந்ததுனால, ஸோ இப்ப தோனியே ப்ராபபிளி ஹீஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் திஸ் சீசன். இதுக்கப்புறம் டிரான்சிஷன் நடக்குன்ற மாதிரி பாப்பாரு. அண்ட் இந்த சீசனை தோனி ஒன் பிளே ஆல் 14 மேட்சஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ப்ராப்ளி இம்பாக்ட் பிளேயரோ இல்லைன்னா எப்பப்பெல்லாம் ரெக்கார்டோ அந்த மாதிரி ஆட போறாரு. பிரேவ் டிசிஷன். எஸ்பெஷலி பத்திரானா ஓட ரிலீஸ் வந்து 13 கோடி. 13 கோடிக்கு பத்திரானா போக சான்சஸே கம்மி. ஏன்னா உனக்கு ரெண்டே டீம் தான் பல்க் பர்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னு கேகேஆர், இன்னொன்னு வந்து சிஎஸ்கே. இந்த ட்ரெண்டிங்கா போற டைலாக் மாதிரி தான், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு கேகேஆர். இந்த 2 பேர் தான் வந்து அதிகமா வந்து இந்த பிக் பைஸை பார்க்க போறாங்க. பிக் பைஸோட டிமாண்ட்ஸுமே ரொம்ப கம்மி தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பக்கா பிளேயிங் 11 இருக்கு. பாசிபிளி ஒரு 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் தான் அவங்களோட மெயின் கேட்டகரியா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு வந்து they'll go for மேக்ஸ்வெல் ஆர் லியாம் லிவிங்ஸ்டன் பேஸ்ட் அந்த பூல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ்வெலுக்கு அதிகமா போன ஒரே டீம் வந்து சிஎஸ்கே தான். எங்கெங்கயோ மேக்ஸ்வெல் போயிட்டு ரிடம்ஷன் நடக்காம இருந்திருக்கு. இந்த இடம் கண்டிப்பா ரிடம்ஷன் நடக்கும்னு தோணுது. ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர், எஸ்பெஷலி அவரோட ஃபீல்டிங் அண்ட் இந்த இடம் அவருக்கு ரைட்டா அமையும் தோணுது. they'll go for மேக்ஸ்வெல் for sure. அண்ட் கேம் கிரீன் வந்து கேகேஆர் விட்டா இங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு டாப் ஆர்டர் பேட்டருக்கு போவாங்க. ஜேமி ஸ்மித் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். ஏன்னா ஜேமி ஸ்மித் வந்து ஒரு பொட்டன்சியல் ஹீட்டர். நம்ம அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் அப்பவே சொல்லியிருந்தோம், என்னதான் நமக்கு டாப் ஆர்டர் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இன்கேஸ் இன்ஜுரிங்களால வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு ஸ்பின்னர் போவாங்க. ஆப்வியஸ்லி அகில் ஹுசேன் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இந்த சைட் மஸ்லி டிராஃபில யாராவது ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஹைப் கிரியேட் பண்ணா, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் பண்ணா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து அகில் ஹுசேனுக்கு தான் போவாங்க. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் தான், வேற வழியே கிடையாது. மற்றபடி ஆல் திங்ஸ் ஆர் சார்ட்டட் அவுட். ஒரு பத்திரானாக்கு மேபி கம்மி பிரைஸ்ல போனா எடுப்பாங்க. இல்லைன்னா தேல் கோ ஃபார் ஜேக்கப் டஃபி, இல்லைன்னா வந்து ஜாக் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு, நியூசிலாந்து பிளேயர். எக்ஸாக்டா ஞாபகம் பேர் இல்லை. இப்பதான் இங்கிலாந்து கூட ஆடிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் நினைக்கிறேன். ஸோ ப்ராப்ளி எலிஸ்க்கு பேக்கப்பா போவாங்க. மற்றபடி டீம்ஸ் ஆர் சார்ட்டட் அவுட் தான். பெருசா சிஎஸ்கே வந்து ஹோல்ஸ் ஃபில் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. இப்ப இருக்க டீமை வந்து எப்படி ஸ்ட்ராங் பேக்கப்ஸ் எடுக்கலாம், எஸ்பெஷலி நம்பர் 6 பொசிஷனுக்கு ஓவர்டன் அவங்க பிலீவ் பண்றாங்க. ஹிட்டரா வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, சூப்பர். அவ்வளவுதான். அடிச்சு நவத்திட்டான். சிஎஸ்கேன்னு விடாம மூச்சு பிடிக்காம 30 நிமிஷம் பேசுவான் போல. சரி, ஓகே. இப்போ இதுல என்ன பேசிட்டு, ஆமா, இப்போ இதுல என்ன விஷயம்னா, பத்திரானாவை வந்து நிறைய டீம் இப்ப நீங்க கேட்கலாம், ஜடேஜாவை போய் ட்ரேட் பண்ணதுக்கு பத்திரானாவை போய் கொடுத்துருக்கலாம் சாம்சனுக்கு பதிலா. அது இல்லாம இன்னும் 2 என்னன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ், கேகேஆர் வந்து பத்திரானாவோட ட்ரேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்திருப்பாங்க போல. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்னன்னா, வம்படியா இல்ல, நான் ட்ரேடுக்கெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி கடைசியில போய் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மைட் பி அவர் வந்து 13 crores போக மாட்டாரு. ஸோ ஆப்ஷன்ல விட்டு கம்மி ரேட்டுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா பத்திரனா நல்லா பிரைஸ்க்கே போவார், ஒரு 7-8 கோடி வரைக்கும் போவார்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நிறைய டீம் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பேக்கப் பிளேயர் அந்த மாதிரி யோசிச்சா மீல எந்த டைம்ல வர்றாருங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் ஆஃப் தி ஆப்ஷன்ல வந்துட்டா மைட் பி ஹை பிரைஸ்க்கே போக சான்சஸ் இருக்கு. ஏன்னா
நிறைய டீம்ல நீ வந்து இப்போ விட்ட பிளேயர்ஸ், வெளியில இருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் தான். அண்ட் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு பேக்கப், நிறைய பேக்கப் இல்லை, நிறைய பேருக்கு மெயின் மெயின் ஸ்ட்ரீம்லேயே போடுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கேகேஆர்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது. ஒரு ஸ்டார்க் இருந்தாரு கிடையாது. முன்னாடி, அண்ட் அந்த மாதிரி நிறைய பிளேயர், லெஜெண்டரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த டீம்ல போடுறதுக்கே ஆள் இல்லை. அண்ட் அதனாலதான் லாஸ்ட் டைம் கேகேஆர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பவுலிங்ல அடி வாங்கினாங்க. ஸ்பென்சர் ஜான்சன், நார்கியா அப்படின்னு நிறைய எடுத்துட்டு வந்தாங்க. பட் யாருமே அந்த கிளிக் ஆகல. ஸோ மேபி ஹை பிளேஸ்க்கு போகவும் சான்ஸ் இருக்கு, கேகேஆர் எடுத்துக்கவும் சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ சிஎஸ்கே முடிச்சிட்டேன். அடுத்து கேகேஆருக்கு வரலாம். ஸோ ஹையஸ்ட் பர்ஸ் ஓட டீம் வந்து ஆக்ஷனுக்கு என்ட்ரி ஆகிறப்போ ஒரு டீம். அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், இருக்கிறதுலே ரொம்ப அதிக ஹோல்ஸ் உள்ள டீம் அப்படின்ட்டு. பட் அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ், ரிலீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இதுதான். சிஎஸ்கே கேகேஆர் தான் அதிகமாக பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அவங்க ஆக்ஷன்ல பண்ண தப்பு. ஸோ ஆக்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டது, அப்புறம் வெங்கடேஷ் ஐயரை போய் அவ்வளோ ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்தது, அப்புறம் ஒரு மாதிரி ஃபைனல் எண்ட்ல உள்ள ரசல் இவங்க எல்லாமே திரும்ப ரீட்டைன் பண்ணி 15 கோடி கொடுத்து ரீட்டைன் பண்ணது. ஸோ இதெல்லாமே தான் அவங்கள வந்து பேக் ஃபேர்ல போட்டுருச்சு போன ஐபிஎல்ல. சிஎஸ்கே அதே மாதிரி. ஸோ அதை கரெக்ட் பண்ணி இந்த தடவை இது பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர்ல வந்து நோட்டபிள் இதெல்லாம் யாரும் இல்லை. மெயின் அந்த ஒரு 9 பேர் இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே ஃபுல்லா வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த QDK, குர்பாஸ், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர். ஸோ இதான் ரிலீஸ் பண்ணி ஒரு 65 கோடி. ஸோ இப்போ நீ சொன்ன மாதிரி போட்டி வந்து 2 பேருக்கு தான். ஸோ யாருக்கு மோஸ்ட் சூட்டபிளா இருப்பா கேமரன் கிரீன்? கேமரன் கிரீன் டாபிக் தான். எல்லாமே சொல்றாங்க கேமரன் கிரீன் தான். கேமரன் கிரீன் தான் வந்து கேமரன் கிரீனுக்காக தான் இந்த ஆக்ஷனே நடக்குது. அதுதான் உண்மை. வேர்ல்டு ஃபுல்லா அதான் பேசுறாங்க. என்னன்னா கேமரன் கிரீனோட ஐபிஎல் ரெக்கார்டு வந்து பெருசா கிடையாது மாப்பிள்ள. எல்லாருமே அவ்வளவு ஹைப் பண்ற அளவுக்கு இஸ் அ ஃபியூச்சர் பிளேயர். பட் நிறைய இன்ஜுரி ப்ரோன். ஹி கான் போல் 4 overs ஃபார் யூ. அவர் பேட்டிங் ஆடினாலும் டாப் ஆர்டர் மட்டும் தான் ஆட முடியும். இப்போ அவர் வந்து கடைசியா கேமரன் கிரீனோட டாபிக் ஏன் வந்துச்சுன்னா, மும்பை போனப்பையும் பெருசா வரல. மும்பைல இருந்து ஆர்சிபில வந்து ட்ரேட் ஆனார், அப்பயும் இந்த மாதிரி பெரிய டாக்கிங் வரல. இந்தியால வந்து ஒரு சீரியஸ் ஆடினாங்க டாப் ஆர்டர்ல, பயங்கரமா போட்டு நவுத்தி எடுத்தாரு. அப்பதான் கேமரன் கிரீன் டாபிக் வந்து, அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. இப்போ ஐபிஎலுக்கு வரப்போ பயங்கர லோடடா வருவாரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆஷஸ், அதுக்கப்புறம் வந்து உனக்கு இங்க, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்ல பாசிபிளி ஆடினா வர போறாரு, அதுக்கப்புறம் வர போறன்றப்போ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவர் ஆடினார்னா கூட அவரால் பவுலிங் போட முடியாது. பொட்டன்ஷியலி ஹி ஓன்ட் பவுல் பிகாஸ் ஆஃப் அந்த கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால. அதனால கேமரன் கிரீனோட பேட்டிங்னு எடுக்கிறதுனா ஆப்வியஸ்லி கேகேஆர் தான் போய் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டிங் டாப் ஆர்டரே கிடையாது. அவங்க சுனில் நரேனை மட்டும் தான் நம்பியிருக்காங்க. பேக்கப்க்கு ரோமன் பால் எடுத்து வச்சிருக்காங்க. 2 விண்டேஜ் பிளேயர், 6 ஸ்லாட் நீ ஃபில் பண்ணணும். ஒரு டாப் ஆர்டர் பேட்டர் ஹெவியா வேணும். உனக்கு மார்க்கெட்லேயே டாப் ஆர்டர் பேட்டர் மார்க்கி பிளேயர் இல்ல. ஸோ அவங்க கேமரன் கிரீன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா 30 crores வரைக்கும் கூட போவாங்க கேகேஆர் கோயிங் டு ஸ்டீல் கேமரன் கிரீன். நம்ம எல்எஸ்சி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், பட் அவங்க நிறைய ரிலீசஸ் வந்து ஹோல்ட் பண்ணிருந்தாங்க. எஸ்பெஷலி மைண்ட் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி நாங்க வந்து ப்ரிசர்வ் பண்றோம், நாங்க பேக் பண்றோம்னு பண்ணிருக்காங்க. ஸோ கேமரன் கில் வில் கோ ஃபார் கேகேஆர். ஐ ஹேவ் சர்டைன் டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கேமரன் நான் கிரீனை பத்தி. முடிச்சிடுறேன். நான் முடிச்சிடறேன். கேகேஆர் ஏன் போவாங்கன்னு சொன்னா, கேகேஆர் வந்து ஒரு சாலிட் பேட்டர் டாப் ஆடணும். கேமரன் கிரீன் அண்ட் சுனில் நரேன் வில் ஓபன் இன்னிங்ஸ். அவ்வளவுதான். அது ஓகே. இப்போ அவர் ஓபன் பண்ணா அது ஓகே. ஆனா கேகேஆருக்கு தான் அவர் மெயினா போகணும். ஏன்னா அந்த ஸ்லாட் வந்து அங்கதான் ஃப்ரீயா இருக்கு, பர்சன் இருக்கிறதுனால போவாங்க. ஆனா நான் எங்க ஸ்லைட்லி பெக் டு டிஃபர் என்னோட ஒப்பீனியன் எங்கன்னா, கேமரன் கிரீன் நீ பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொன்னேன். ஆனா அவர் 2 ஐபிஎல் சீசன் ஆடி இருக்காரு. போன இது வந்து இன்ஜுரி. 2023 மும்பை கூட ஆடி இருக்காரு. 16 மேட்சஸ்ல 450 ரன்ஸ். ஸோ அதுல வந்து ஒரு 100, 250, பேட்டிங் ஆவரேஜ் 50, ஸ்ட்ரைக் ரேட் 161. ஓகேவா, 6 விக்கெட் வேற எடுத்திருக்காரு. 2024 ஆர்சிபியோட அவரோட ரன்ஸ் வந்து 257, பேட்டிங் ஆவரேஜ் 32, ஸ்ட்ரைக் ரேட் ஸ்டில் 150 தான். அண்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்டில் அவர் வந்து ஹேண்டி ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு ஹர்திக் பாண்டியா, ஒரு ரசல், அந்த ரேஞ்சில் வந்து கேமரூன் அந்த ஒரு நிஷ் ஸ்கில் செட்ல இருக்கிற பிளேயர் வந்து கேமரூன் கிரீன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஹி இஸ் ஒர்த் த மணி. அண்ட் ஆல்சோ அந்த லிஸ்ட் பாருங்க, கம்மியாட்டே வந்துடுறேன். ஏன்னா ஆண்டர் ரசல் ஏன்னா 37 இயர்ஸ் ஆச்சு ஏஜ். ஸோ அவர் இனிமே அவரை வந்து இது அவரோட ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் ட்ராப் அவுட் பண்றாங்க. பட் இந்த சீசன் நீ கேமரன் கிரீனை எடுத்து போட்டினா, ஒரு 20 கோடியோ 25 கோடியோ எடுத்து போட்டினா, உனக்கு ஒரு ஆள் செட்டு, ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் உனக்கு செட்டு. அவர் நீ முன்னாடி ஆட வச்சுக்கலாம், பவுலிங் 4 ஓவர் போட வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா நல்ல பிக்கா தான் இருக்கும். மற்ற டீம்ஸ் என்ன பண்ணலாம்னா,
கேகேஆர் தான் போறான்னு தெரிஞ்சு போச்சா, கழுதை ஏத்தி விடு. 64 கோடிய ஒரு 25 கோடி அங்கேயே முடிச்சு விட்டுறணும். சும்மா பிட், ஏன்னா அவன் தான் எடுக்கப்பான்னு அப்ப தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு ஆள் இருக்காது. ஆஹ் ஆளை ஏத்தி விட்டுறணும். 25 கோடி 20 கோடி ஏத்தா கூட நல்ல சாய்ஸ் தான். 20 கோடி 25 கோடி எவ்வளவு ஏத்திடும் ஏத்தி விட்டுறணும். நீயே எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் ஒரு 25 கோடியோட அவனை வந்து மத்த பிளேயர்ஸை வந்து பிளேயர் ரன் பண்ண வைக்கணும். அப்படி பண்ணோம்னா நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதுதான். இப்ப நல்ல பிளேயர் தான் கேமரன், நல்ல அது player. ஏன்னா அவங்களுக்கும் அந்த அது அவங்களுக்கும் ஸ்கில் தெரியும். செட்ல உள்ள இது கம்மிதான். ஏன்னா ஸ்டாயினிஸ் பவுலிங் அவ்வளவு போட மாட்டாரு, பேட்டிங் மட்டும். ஆரன் ஹார்டி, மிச்சோன் அவங்க எல்லாமே இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. ஒரு ஹர்திக் பாண்டியா, பென் ஸ்டோக்ஸ் அந்த ரேஞ்சில நீ அந்த கேட்டகரியில வைக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா அது வந்து கேமரன் கிரீன். ஸோ அதனாலதான் அவருக்கு அவ்வளவு ஹைப். ஓகே தான், மத்தபடி எல்லாம் ஓகே டெஃபினட்டா. தான். ஆனா அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் எங்கேயும் பவுலிங் போடல, எஸ்பெஷலி ஒயிட் பால்ல. ஆச்சஸ்லயும் எங்க எவ்வளவு லோட் பண்ண போறோம்னு தெரியல. அந்த ஒரு காரணத்தினால சொல்றேன். மத்தபடி பொட்டன்ஷியல் அவர் ட்ரேட் பண்ணது எல்லாமே அந்த ஹர்திக் பாண்டியா வாங்குறதுக்காக தான் பண்ணாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் பாக்குறப்போ உனக்கு வந்து அந்த கரண்ட் ஃபார்ம் இல்லைன்றதுனால தான் நான் சொல்றேன். பட் ஏட் அந்த கேமரன் கிரீனோட பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா கேமரன் கிரீன் மாதிரி பேட்டிங் ஆட நிறைய பேர் இருக்காங்க. நீ எஸ்ஐ டி20 ம். லீக் எடுத்து பார்த்தாலும் சரி, இது இங்கிலாந்துல எடுத்து பார்த்தாலும் சரி, பிக் பாஸ் அந்த எக்ஸ்பெக்டர் அந்த ஒரு 2 ஓவர் போலிங் பவுன்ஸ் போடுறதுக்காக தான் கேமரன் எடுக்கிறாங்க. அவர் ஓவர் போட முடியாது அப்படின்னா கேமரன் கிரீனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி ஒரு வாய்டு மாதிரி ஆயிடும். டீம் வந்து ஒரு பேட்டர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் அது நெகோசியேட்டும் பண்ண முடியாது. மினி ஆக்ஷன்ல வரப்போ நீங்க போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது. தட்ஸ் த டிஃபரெண்ட். ஓகேடா, சூப்பர். இப்போ அப்படியே அடுத்த ஹையஸ்ட் பர்ஸ் உள்ள டீமுக்கு போயிடலாம். எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜியோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ட்ரேடு பார்த்தோம். முகமது ஷமி எஸ்ஆர்எஸ் கிட்ட இருந்து பைபேக் பண்ணாங்க. செம்ம ட்ரேட், லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். நல்ல ட்ரேட் ஆப்ஷன்ஸ். அண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண நோட்டபிள் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய் அண்ட் ஆகாஷ் தீப். அங்கவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல அமௌண்ட் தேறிடுச்சு. ஸோ உன்னோட தாட்ஸ் சொல்ல அதை பத்தி. அதான் எல்எஸ்சி வந்து சாரி, ஒரு பெரிய டேவிட் மில்லர். அதான் அதான் டேவிட் மில்லரை மிஸ் பண்ணிட்டேன். பட் அவங்க ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் அவுட் தான். அவங்க இந்த பேக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ்லேயே தெரிஞ்சது. எஸ்பெஷலி மோசின் கான் மாதிரி ஒரு ஆளை பேக் பண்ணது பெருசா வந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டாம். நம்ம ரிலீஸ் பண்ணிட்டா இந்த பிளேயர்ஸ் மறுபடியும் பெரிய பிளேஸுக்கு போவாங்க. அண்ட் மோரோவர் அந்த மேத்யூ பிரிட்ஸ்கி மாதிரி ஆளெல்லாம் பேக் பண்ணதெல்லாம் வந்து ஓகே, தேர் கோயிங் ஃபார் சம்வேர். எஸ், அவங்களுக்கு வந்து டாப் 3 சார்ட்டட்ரா. உனக்கு நிக்கலஸ் பூரான், அப்புறம் நம்மால் பைசன், அதுக்கப்புறம் ஏடன் மாக்ரம். இந்த 3 பேர் கண்டிப்பா தே கோயிங் டு பிளே. ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் வேணும். அது வந்து ஃபாரின் ஆப்ஷன்ஸ்ல ஒரு நல்ல பிளேயர் எடுக்கலாம். எஸ்பெஷலி இப்போ நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஒரு பிளேயர் ஜேக்கப் டஃபி மாதிரி ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்துல வந்து நிறைய பேசஸ் இருக்காங்க. ஜார்ஜ் டங்கு எடுக்கலாம். அவர் வந்து இது 100 பால்ல நல்லா போட்டுட்டு இருந்திருக்காரு. அந்த ஹைட்டுக்கு லக்னோல நல்லா இருக்கும். அண்ட் ஷமியோட பண்றப்ப நல்லா இருக்கும். ஐ மீன் பேரலா போடுறப்ப இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேசர் யாராவது அவர் அன்னோனா எடுக்கலாம். எஸ்பெஷலி ஒரு இவர் மாதிரி பிளேயர். எக்ஸாம்பிள் அந்த நான் சொன்னல ஜாக் ஜாக் ராயலும் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் மறந்து ஜாக்னு சொல்லிட்டு ஒரு பேரு நியூசிலாண்ட்ல இப்ப ஆடிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேம் டால் பிளேயர் லைக் ஜேவியர் பார்ட்லெட் மாதிரி ஒரு ஆளோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் வந்து அன்னோன் பண்ணிருக்கலாம். மற்றபடி தே டோன்ட் ஹேவ் எ டேக். மறுபடி சமாஜ் ஜோசப் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல பேஸ் பவுலர் எடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு. அக்காம்படி பண்ண ஓகே. ஷமிக்கு அது மட்டும் இருந்தா பெட்டரா இருக்கும். மற்றபடி எல்எஸ்சி வந்து அவங்களுக்கு ஷார்ட்டடா இருக்கு. பெருசா தலைவலி கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மி. இருக்கிற பைசை வச்சு நல்ல யூட்டிலைஸ் எடுக்கும். ஓகே, சூப்பர்டா. இப்போ அதுல அவங்களுக்கு இன்னொரு ஸ்பேஸ் கொஞ்சம் வாய்டா இருக்குடா. அந்த மிடில்ல வந்து மின்ச் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், எய்டன் மார்க்ரம். அது போக வந்து மிடில்ல வந்து மேபி பண்ணிட்டு ஒரு பண்ட்டு அண்ட் அதுக்கப்புறம் பேட்டிங் கொஞ்சம் மிடில் ஆர்டர் கொஞ்சம் யாராவது ஒரு ஃபினிஷர் ரோல் மாதிரி யாராவது ஒருத்தவங்கள பார்ப்பாங்க. ஏன்னா அதான் மில்லருக்கு அப்துல் பதிலாக சமத் இருக்காரு. ரீப்ளேஸ்மெண்ட் அப்துல் சமாத் இருக்காரு. பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலா வந்து ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருங்கிறது தெரியல. ஸோ மேபி அந்த ஒரு ஸ்பாட் நீ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் ஒரு ஸ்பாட்டு ம். அண்ட் ஃபினிஷர் ஒரு சாரி அதுதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அதுதான் அந்த மிடில் ஆர்டர் ஸ்பாட் ஓகே. பட் அது பேக்கப் தான். ஏன்னா உங்களுக்கு பிரீமியமா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பாலர் தான் தேவை. எனக்கு ஷமி திருப்பி இன்ஜுரி பெருசா ரிதம்ல டச் இல்லைன்னா உனக்கு bowling மொத்தம் அடி வாங்கிடும். நீ உங்க 3 பேர் ஆட போறேன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல தான் வேணும். இவங்க கேம் கிரீன் போனாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மார்ச் ஆடிட்டு இருக்கப்ப கேம் கிரீன் போய் யூஸே கிடையாது. சோ நீ சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் தேடலாம். மைச்சல் பேசல் மாதிரி ஒரு மார்க் சாப்மன் மாதிரி ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து எடுக்கலாம். ஸோ நியூசிலாந்துல உனக்கு லிமிடெட் ரிசோர்ஸ் தான் இருந்திருக்கு. ப்ராபப்ளி ஜேமி ஸ்மித்தியை கூட அவங்க ட்ரை பண்ணலாம். நம்பர் 4ல ட்ரை பண்ண. பட் ஆனா ரொம்ப டூ மச்சா ஓவர்சீஸ் மொத்தம் பேட்டிங் ஹெவியா போயிட்டாங்கன்னா bowling போட உனக்கு ஆள் இருக்காதுன்றதுனால அவங்க கண்டிப்பா ஒரு bowlingல இன்வெஸ்ட் பண்ணும். எஸ்பெஷலி
எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரே ரசல் போவதோட வாய்ப்பு இருக்கு, பட் ரொம்ப கம்மி. ஏன்னா 22 கோடி தான் இருக்கிறதுனால ஆண்ட்ரே ரசலுக்கு போக முடியாது. கண்டிப்பா பிரைஸ் ஏத்தி விட்டு மொட்டை அடிச்சிருவாங்க. இல்ல அதனால இல்ல ஒரு நல்ல ப்ரோ, ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலே போதும். போலாம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே போக செட் இனிமே வந்து பேக்கப் பிளேயர்ஸ் வச்சுதான் இது பண்ணா. உனக்கு 4 பேர் இவங்களே வந்துட்டாங்க. அது போக ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், அந்த உனக்கு ஒரு இதை மட்டும் இது போட்டானா வேற முடிஞ்சு போகும் உனக்கு. 4 ஓவர் போடுறதுக்கு உனக்கு ஆள் வேணும்ல பவுலிங்ல. ஆல்ரெடி அங்க இன்ஜுரி, மயங்க் யாதவ் இன்ஜுரி, மோசின் கான் இன்ஜுரி ப்ரோன், ஷமியும் பெரிய இன்ஜுரியில இருந்து வராரு. இப்போ நீங்க ஆண்ட்ரே ரசல் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 4 ஓவர் போடணும்னு எடுத்தா ஆண்ட்ரே ரசலும் இன்ஜுரி போயிட்டேன்னா அவங்களுக்கு ஓவர் போடவே ஆள் இல்லாம போயிடும். ஆகாஷ் இங்க வச்சு தான் 4 ஓவர் போடுற மாதிரி இருக்கும். சோ அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் பவுலிங் இல்ல எடுத்துட்டாங்கன்னா, மாப்ள, ஒரு பேஸ் அவங்களுக்கு பவுலர் எடுத்துட்டா ஷமி பெட்டரா இருக்கும். ஷமி வந்து இப்ப லோக்கல் டூர்னமெண்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. இன்டர்நேஷனலா அவர் என்ன ஆட போறது கிடையாது. ஸோ அதனால அவரு ஃபிட்டா தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் உனக்கு இவன் ஆவேஷ் கான் இருக்கான். அதுபோக பிரின்ஸ் யாதவ் அவன் வேற இருக்கான். உனக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இது போக உனக்கு ஒரு ஆகாஷ் சிங் வேற ஒரு பேக்கப் பவுலரு. பிளஸ் உனக்கு ஒரு நீ சொன்ன மாதிரி இந்த ஜாக் ஃபாக்ஸ் இப்பதான் பார்த்தேன். ஜாக் ஃபாக்ஸ்ன்னு சொல்லி ஆஹ் அந்த ஜாக் மாதிரி ஃபோக்ஸ் ஒரு ஜாக் ஒரு ஃபோக்ஸ் பிளேயரு இல்லைன்னா ஜாஷ் டங்க் அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு பிளஸ் ஜாஸ்ட் டைம் நீங்க சீப் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். 1 கோடி 2 கோடிக்கு எடுத்துக்கலாம். சீப் அது ரேட்டுக்கு போக எடுத்துடலாம். ஆனா ஒரு 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 பவுலர் வேணும், டெஃபினட்டா ஒரு ஆமா பவுலர் ஆமா வேணும். அதை மட்டும் எடுத்துட்டு நீ 20 கோடி அப்படியே நீ ரசலுக்கு இன்வெஸ்ட் பண்ண. 20 கோடிலாம் போக மாட்டாரு மோஸ்டா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போய் நீ ரசலுக்கு இன்வெஸ்ட் பண்ணினா செம்ம அடிஷனா இருப்பார். ஒரு மாதிரி அந்த ஆல்ரெடி ஒரு 4 கடப்பார பேட்டர்ஸ் உனக்கு ஒரு பவுலிங்க்கு ஒரு 2 ஓவர் சிப்பின் பண்ணுவார் ரசல். ஓகே நான் டீசெண்டா இருக்கும். ஸ்பின்னுக்கு வந்து வாய்ப்பு விக்னேஷ் இருக்கு. ராத்தி அண்ட் மணிமாறன் சித்தார்த் இருக்காங்க. ஸோ ஓகே தான் இது மணிமாறன் ஒரு. சித்தார்த் இருக்காரு. ஆமா ஆமா நல்ல டீமா தான் தெரியுது இது ஒண்ணு. ஓகே ஷாபா தான். ஷாபாஸ் அகமது வேற இருக்காருல்ல, ஷாபாஸ் அகமத் லெஃப்ட் ஆர்ம் ஆமா. எல்லா வெரைட்டியும் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் நல்ல டீம். ரசல் டீம் நல்லா ஃபிட் ஆவா. சரி ஓகே, அப்படியே ஆமா. அடுத்ததுக்கு வரலாமா? அடுத்து என்னது? தேர்ட் ஹையஸ்ட் போஸ்ட் உள்ள எஸ்ஆர்எச்சுக்கு போயிடலாம். கிளாஸ் நான் டிராப் பண்ண போறேன், இவனை விட போறேன் அவனை விட போறேன்னாங்க. கடைசி எவனையும் விடல, நாங்களே வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ரிலீஸ் எல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஆடம் சாம்பா அப்புறம் முகமது ஷமியை ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ராகுல் சகர். காமனா வந்து ஆமா காமனா உள்ளது யாருமே எடுக்காது அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அதை பத்தி? எஸ்ஆர்ஹெச் வந்து தே சார்டட் அவுட், பட் எட் இவங்களுக்கும் அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட் வீக். அவங்க தெளிவா இருக்காங்க. எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச்ல வந்து யாரு கொண்டு வந்தாலும் நான் கண்டிப்பா 60 ரன் 55 ரன் போறாங்க. ஸோ நான் இன்னும் பேட்டிங் ஹெவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து பவுலர்ஸ் பெருசா வந்து இது பண்ணல. ஈஷன் மலிங்காவை தே கோயிங் டு ட்ரஸ்ட் அண்ட் காமிங் தி மிடில்ஸ் கண்டிப்பா, எஸ்பெஷலி அந்த இவர் இருக்கிறதுனால, முரளிதரன் இருக்கிறதுனால. எனக்கு என்னமோ தோணுது பத்திரானா அவங்க ட்ரை பண்ணுவாங்களோன்னு தோணுது. பட் பத்திரானா வந்து அந்த ஹைதராபாத் பிச்சர்ஸ்ல போட்டா எப்படி இருக்கும்னு ஷோரா தெரியல. இன்கேஸ் அந்த எஸ்பெஷலி அந்த முரளிதரன் இருக்கிறதுனால ஈஷான் மலிங்கா வந்து அந்த ரிவர்ஸ் நியூ பால்ல ரிவர்ஸ் ஸ்விங் போடக்கூடிய ஒரு ஆளை நான் வந்து ஈஷன் மலிங்கா தான் பார்த்தேன் இந்த சேப்பாக் மாதிரி கண்டிஷன்ஸ்ல. ஸோ ப்ராபபிளி நான் பத்திரானாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போய் பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் தேர் சார்டட் அவுட். ஹெட்டு, கிளாசனு, அதுக்கப்புறம் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, அபிஷேக் 4 சர்மா, பேர் இது. அதுக்கப்புறம் என்கேஆர். அதுக்கப்புறம் நம்பர் 5ல வந்து தே கோயிங் டு புரியல யாரு என்கேஆர் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க. அதான் இவங்க வந்து இன்னும் ஹெவியா போனோம்னா எனக்கு தெரிஞ்சு வெங்கடேஷ் ஐயருக்கு போனா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. நம்பர் 4ல ஒரு கிளாசனுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா ஒரு இஷான் கிஷனுக்கு அப்புறமாவோ ஒரு மிடில் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 ஓவர் தள்ள முடியும். இல்லைன்னா ஒரு பவர் ஹீட்டர். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரொம்ப பவரா இருக்காங்க. இவர் லெஃப்ட் ஹேண்டர் ஒரே கன்சர்ன் மட்டும் தான். பட் பாசிபிளி ஒரு போக வாய்ப்பு இருக்குன்னா வெங்கி ஏருக்கு ஒரு எக்ஸ்பெக்டர் மாதிரி போகலாம். பட் ரொம்ப ரேர் தான், ரேர் கமோடிட்டி தான். ஏன்னா வந்து ரொம்ப லெஃப்ட் ஹெவி ஆயிடும். ஒரு ரைட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல வேணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. மார்க்கி பிளேயர்ஸ்லாம் யாரும் போக மாட்டாங்க, ஃபில்லிங் பிளேயர்ஸ் தான் போறதுன்னா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். எஸ்பெஷலி அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல மார்க்கி பிளேயர் யார் வராங்களோ அது நம்ம சொன்ன அதே பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஆஸ்திரேலியன்ல யாராவது ஒரு அன்எட் பண்ணியிருந்தா டேலண்ட் ஆரன் ஹார்டி மாதிரி ஒரு பிளேயருக்கு போகலாம். ஏன்னா பேட் கமின்ஸ் இருக்காரு, டேனியல் விட்டோரி இருக்காரு, ஆரன் ஹார்டி மாதிரி பிளேயருக்கு போகலாம். அந்த மாதிரி பிளேயருக்கு போகலாம். மற்றபடி டுவார்ஷியஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, இப்ப நம்ம கூட போட்டாரு அந்த மாதிரி பென் பிளேயருக்கு வாசியஸ். லெஃப்ட் ஆர்ம் பென் வாஷியஸ் லெஃப்ட் ஆர்ம் பிளேயர் ஸ்டார்க்கு கைண்ட் ஆஃப் வாட வருது. ஸோ அந்த டுவார்ஷியஸ் மாதிரி ஒரு ஆளுக்கு போகலாம் ஹர்ஷல் பட்லோட பாடுறதுக்கு. அப்புறம் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு போகலாம். ஏன்னா அவங்க ஷாபாஸ் அகமத் அப்போ வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகல. தென் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போகலாம். இந்தியன் லோக்கல் டேலண்ட், இந்தியன் டேலண்ட் நான் சொல்றேன். நீ ஃபாரின் டேலண்ட் வச்சுக்கலாம். உனக்கு ஃபாரின் ஓவர்சீஸ் இருந்தா உனக்கு வந்து காம்பினேஷன்ஸ் கஷ்டம். ஒரு இந்தியன் டேலண்ட்டை வந்து யாராவது கண்டுபிடிக்கலாம். ஸ்மரன் ரவிச்சந்திரன் வச்சிருக்காங்க. வேற யாராவது ஒரு ஆள் வந்து போலாம். அந்த
யாராவது ஒரு இப்போ ஜீஷன் சைட் அன்சாரி. மிஸ்டேக் ஜீசன் அன்சாரி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து ஒன் நைட் ஒண்டரா இருக்காம எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க கன்சிஸ்டன்ட் பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த சைட் மிஸ்டேக் டிராஃபியோட அப்புறம் மினி ஆக்ஷன் நடக்கிறதுனால நிறைய லைம் லைட் வரப்போகுது இந்த டீம்ஸ்க்கு. ஸோ அதுல பார்ப்போம். பட் மற்றபடி அவங்களுக்கு ஹெட் எல்லாம் பெருசா கிடையாது. கண்டிப்பா ஒரு ஆள் தேவைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் தேவை. 25 கோடி இருக்கு. ஸோ கேமரூன் கிரீனுக்கு இவங்களும் அடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. ஆனா கிடப்பாராங்கிறது வாய்ப்பு இல்லை. கேமரூன் கிரீனுக்கு ட்ரை வாய்ப்பு இல்ல. பண்ணுவாங்க, ஏன்னா பேட் கமின்ஸ்னால கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் பவுலிங் நீங்க சொன்ன பத்திரானாவுக்கு வந்து இந்த டீம் போடுறது நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த இதுக்கு போயிடலாம். அடுத்த டீம் நம்மளுடைய ஃபேவரட் ஆர்சிபி சாம்பியன்ஸ். ரொம்ப லிமிட்டட், நம்ம ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி அப்படியே பண்ணியிருக்காங்க. பெருசா யாரையுமே ரிலீஸ் பண்ணல. லியாம் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஸ்வஸ்திக் சிக்காரா, அப்புறம் டிம் சைஃபர்ட் எல்லாமே அது பேக்கப் பிளேயர்ஸ் தான். லிவிங்ஸ்டன், என்கிடி எல்லாமே பேக்கப் பிளேயர்ஸ் தான். கிரி லிவிங்ஸ்டன் வந்து ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால அவர் அப்படி ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் உள்ள வர்றதுமே பர்ஸ் எடுத்துட்டு வர்றதுமே கொஞ்சம் கம்மியான பர்ஸ் தான், வெறும் 16 கோடி. மேபி ஏதாவது பேக்கப் பிளேயர்ஸ் நீ சொல்ற மாதிரி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யாராவது ஒரு நம்ம பிளேயர்ஸ் இது பண்ணுவாங்க. அண்ட் மெயினா என்னன்னா யஸ்தயால வந்து இன்னும் விடல, அவங்க இன்னும் ஹோல்ட் பண்றாங்க. மேபி ஒரு 4 கோடி தான். மேபி அவர் ஏதாவது அந்த இன்னும் ஒரு 6 மாசம் இருக்குல்ல, 4 மாசம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது கிளியர் ஆயிடுச்சுன்னா ஆடுவாங்க. இல்லை என்னன்னு தெரியல, என்ன நம்பிக்கையில வந்து ஹோல்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ அதனால அவர் இன்னும் ஹோல்ட் பண்றாங்க. மேபி ஸோ விட்டுருவாங்க நினைச்சேன். அது பர்சனல். அதுதான் ஆமா ஆமா, ஜார்ஜ் அதுதான் என்ன ஹேசல்வுட். ரீசன்னால எனக்கு தெரியல. அதுதான் இது நம்ம வந்து இதை வந்து பழைய ரிவ்யூலயே சொல்லிடும். இது வந்து ஒரு அன்லைக் ஆர்சிபி, எஸ்பெஷலி ஆக்ஷன்ல இருந்து ரிட்டன்ஷன்ல இருந்து எல்லாமே அன்லைக் ஆர்சிபி. ஆர்சிபி வித்தவுட் ஹேசல்வுட் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலா இருப்பாங்க. அவங்க வந்து ஹேசல்வுட்டுக்கு எப்படி பேக்கப் பாக்குறாங்கன்னு தான் முக்கியம். எஸ்பெஷலி நான் கிரீனுக்கு சொன்னதே சொல்றேன். ஹேசல்வுட் வில் பி லோடட் வித் ஆஷஸ் 5 மேட்சஸ், அப்புறம் உனக்கு வேர்ல்ட் கப், அதுக்கப்புறம் இஸ் கோயிங் டு ப்ளே வித் ஐபிஎல். ஸோ இந்த லோடு அந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹேசல்வுட் அந்த ஐபிஎல் அந்த ஃபுல் த்ராட்டல் இருக்குமான்றத பார்க்கணும். ஸோ அந்த ஹேசல்வுட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் எடுக்கணும். எஸ்பெஷலி ஒரு நல்ல டால் ஃபாஸ்ட் பவுலர், ஹிட் த டெக் பவுலர் பூனேல ஆட போறான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு பேசியிருக்காங்க. அதனால ஜோஸ் ஹேசல்வுட்டுக்கு 16 கோடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 கோடி 15 கோடிக்கு நல்ல பிளேயர். எஸ்பெஷலி நான் முதலே மேட்ச் சொல் பண்ணிருந்தேன், ஜேக்கப் டெஃபி வில் பி த டாக் ஆஃப் த டவுன். ஏன்னா இப்போ ரீசெண்டான அந்த இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்லயோ வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்லயோ எதுலயோ ஒன்றுல வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கியிருக்காரு. பொட்டன்ஷியல் ஃபாஸ்ட் பவுலர், ஹிட் டெக் பவுலர்ன்றதுனால அவருக்கு வந்து போக சான்ஸ் இருக்கு. ஒரு நல்ல பேக்கப் ஃபார் ஹேசல்வுட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆர்சிபி. ஏன்னா வந்து ஹேசல்வுட்டே நம்பி இருந்துதான் அவங்க நிறைய மேட்சஸ் ஜெயிச்சாங்க. நீ சொல்லனா அதான் உண்மை. நுவான் துஷரை வச்சிருக்காங்க, எட் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் போனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. இன் கேஸ் ஆஃப் ஜோசல் இன்ஜுரி ஒர்க் லைட் மேனேஜ்மெண்ட்னா அதில் மேனேஜ். அதுதான், மற்றபடி அவங்களுக்கு ஹெட் எக்ஸே கிடையாது. தேர் கோயிங் டு பி த டைட்டில் டிஃபெண்டர்ஸ் ஃபார் ஷோர். கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க. இது சேம் ஃபார்ம், ஓகே, எல்லாரும் இந்த மாதிரி இருந்தா சூப்பர் தான். அப்படியே ராஜஸ்தான் பக்கம் வந்துடலாம். ஸோ ராஜஸ்தான் சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி நோட்டபிள் அண்ட் இம்ப்ரெசிவ் ரிட்டன்ஷன் ரிலீஸ் வந்து ராஜஸ்தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ வனிந்து அசரங்கா அண்ட் தீக்ஷனா ஸ்பின் லண்டன் பிரின்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசலர் ஃபரூக்கி, ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயா, அது வழக்கமானதுதான். சஞ்சு சேட்டாவை சிஎஸ்கே அனுப்பிட்டு சாம் கரன் அண்ட் ஜடுவா வந்து வாங்கியிருக்காங்க. அதுவுமே கரெக்டா எங்கெங்க வீக்கா இருக்கோ அதை வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது ஜடேஜா ஒரு மாதிரி பேட்டிங்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அந்த ரொம்ப வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால், ஸ்வைபோ சூரியவன்ஷி, நிதிஷ் ராணா, ரியான் பராக் ரொம்ப பயங்கர யங்ஸ்டர்ஸ், துருஜுரல் எல்லாமே ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. தவிர ஒரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேக்கா இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்கு தான் ரவீந்திர ஜடேஜா வித் போத் பால் அண்ட் பேட்டுக்கு வந்து வந்திருக்காரு. அண்ட் அதை வந்து அப்படியே அந்த ஸ்பின் குவீன்ஸ் ஒரு 2 பேரை கழட்டி விட்டாங்க. சாம் கரன் உள்ள வச்சிருக்காங்க. மேபி ஒரு பேக்கப் ஓகே தான், பேக்கப்புக்கு சாம் கரன் டெஃபினட்டா குட் சாய்ஸ் தான். அண்ட் ஆல்சோ அவங்க எங்க கொஞ்சம் அடி வாங்கலாம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரை நம்பி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சந்தீப் சர்மா அண்ட் துஷார் தேஷ்பாண்டே. துஷார் தேஷ்பாண்டே நல்லாவே போடல, அவர் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா போட்ட ஆகாஷ் மத்வாலை ரிலீஸ் ஆகாஷ் மத்வால். பண்ணியிருக்காங்க. அதுதான் எனக்கு என்ன காரணம்னு புரியல. சரி, ஓகே, மேபி இந்த டீமுக்கு யாரு எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா டாப் ஆர்டர்ல கையே வைக்க முடியாது. ஒரு 5 இந்தியன்ஸ் இருக்காங்க சூப்பரா ஆடிட்டு, ஸோ அவங்களை கை வைக்க முடியாது. இங்கிட்ட லோயர் ஆர்டர்லயும் ஜடேஜா இருக்காரு, சிம்ரன் ஹெட்மயர் இருக்காங்க. நடுவில் அந்த ஒரு இடத்த வேணா ஸ்பின்னர் ஒரு இடத்துல ஃபில் பண்ணணும்னா இவரை ஆட வைக்கலாம். நம்ம லெக் ஸ்பின்னர் ரவி பிஷ்ணாய் வந்து நல்ல பிக்கா இருப்பார்.
ஸோ ரீசெண்டான அந்த ஐடியல். ஒரு லெக் ஸ்பின்னர். ஆமா, அந்த ஒரு 5-6 கோடி தான் போவார். ஏன்னா அவர் இந்தியாவிலயும் பெருசா வாய்ப்பு இல்லை அவருக்கு. ஸோ 5-6 கோடி போவாரு, நீட்டா எடுத்து போட்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் சொல்ல மாதிரி, அப்புறம் ஒரு ஃபாரின் பேட்டர், ஏதாவது ஒரு வெஸ்ட் இண்டியன், இங்கிலாந்து பேட்டர் யாராவது ஒரு ஆளை எடுத்து போட்டாங்கன்னா ஒரு லோ செட்டு. ஆண்ட்ரே பர்கர், அவங்க ரெடால நிறைய பேர் அதுதான் இருப்பாங்க டெஃபினட்டா, மப்பாட்டா அப்படின்னு யாராவது எடுத்து போட்டா கரெக்டா இருக்கும். நீ சொன்னது கரெக்ட். பட் ஆனா ரவி கிருஷ்ணன் 5-6 கோடி தான் போக மாட்டாரு, கண்டிப்பா 10 கோடி போவாரு. ஏன்னா ரொம்ப ஆமா கம்மி. ஆமா. உனக்கு இந்தியன் லெக் ஸ்பின்னர்ஸே ரொம்ப கம்மின்றதுனால ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு, ஐ மீன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து ஐடியா சாய்ஸ். அண்ட் நிறைய ஒரு கூகுளி தான் போடுவாருன்றதுனால அந்த கிரவுண்ட்ஸ் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த அஸ்வின் சஹல் காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த அந்த காம்பினேஷன் அவங்க ரிப்பீட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ பாசிபிளி ரவி பிஷ்னாய் ஹால் அவுட் போயிட்டு ராஜஸ்தான் எடுத்துட்டு அவங்க டீம் ஸ்டார்டட் அவுட், கையே வைக்க வேணாம். நான் ஒரு ஃப்ரெஷ் லெக்ஸ்ல பயங்கரமா ஜடேஜா கேப்டன்சி பண்ண சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி அந்த நார்த் கண்டிஷன்ஸ் அவருக்கு தெரியும். அதனால அதுதான் வந்து ஐடியலா இருக்கும். ஸோ ரவி பிஷ்னாய் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம், நிறைய வாய்ப்பு இருக்கு அங்க போறதுக்கு. ஏன்னா தே லவ் ஓகே. இந்தியன் ஸ்பின்னர்ஸ். ஸோ டிசி பக்கம் போயிடும்டா. டிசியில் வந்து ரொம்ப நோட்டபிள்லாம் பெருசா இல்லை, ரொம்ப சின்ன சின்ன ரன்ஸ் தான். 2 ஓப்பனர் தூக்கி வெளியே கராசிருக்காங்க, ஃபேஃப் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மக்கர். அண்ட் டோனவன் ஃபெரேரா, அவரை போய் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. நம்மளாவது வாங்கியிருக்கலாம், நம்ம ஏதாவது பேச்சை போட்டு 1 கோடி ரூபாய்க்கு நம்ம ஆளுங்க விட்டாருங்க. ஸோ அது வந்து ஒரு வாங்குவாங்க. கலாய் தான். யார் கொடுப்பா? அவங்க கொடுத்தாங்கல்ல, அவங்க நிதிஷ் ராணா கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இங்க இருந்து யாரு கொடுப்ப நீ? அது சொல்லு. என்னமோ வாஸ்தவம் தான். ஸோ நிதிஷ் அவங்க ராணா கேக்குறது அதுதான் யோசி. அதனால அவங்க நிதிஷ் ராணா அவங்களுக்கு ஒரு லெஃப்டி தேவைப்படுது டாப் ஆர்டர்ல. ஒருவேளை கருண் நாயர் ஆட முடியலன்னா எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தேவைப்படுது. அண்ட் மோரோவர் அந்த லோக்கல் டச் இருக்கும் டெல்லியில, அவர் நிறைய ஆடி இருக்காரு நிதிஷ் ராணான்றதுனால அவங்க நிதிஷ் ராணா நல்ல பிளேயர். வின் வின் சுச்சுவேஷன். ஆமா, நல்ல பிளேயர், டெல்லி பிளேயர்ன்றதுனால உனக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு டாப் ஆர்டர்ல இன்கேஸ் உனக்கு அபிஷேக் பொருள் வந்து பெரிய டச் காமிக்கல, ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு வந்து நிதிஷ் ராணா உள்ள போட்டுருவாங்க. அவங்களுக்கு டோனவன் ஃபெரரை ஃபிட் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஓவர்சீஸ் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இந்த பிளேயர் நம்ம எடுத்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துட்டு திஷ் எடுத்துட்டாங்க. ஸோ அதான் வின் வின் சுச்சுவேஷன் இன் ட்ரேடுன்னு சொல்றது. பெட்டர் ட்ரேடு. இவங்க வந்து கேப்டன் வந்து யாருன்னு தெரியல. அக்ஷர் பட்டேல் தான் சொல்லிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேல் போறதுனால ஓகே. பட் எப்படி போன வாட்டி மாதிரி நல்ல டாப்ல போய் டபுக்கட்டின்னு இல்லாம கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஃபேஃப் வந்து விட்டுட்டாங்க. ஸோ தே கோயிங் டு கோ ஃபார் சம் பென் டெக்கெட் மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து இவங்க போனா ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ். ஏன்னா கேஎல் ராகுலோட காம்னஸ்க்கு வந்து பென் டெக்கெட் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். பென் டெக்கெட் ஆர் ஜேம்ஸ் வின்ஸ் இந்த மாதிரி பிளேயருக்கு வந்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்டர் பென் டெக்கெட் போயிட்டா அந்த டெல்லி மாதிரி பொட்டி கிரவுண்ட்ல தலைவர் இப்படி சும்மா விட்டுனா ஆஃப் சைட்ல போய் பொழந்துட்டு போகும். ஐம் லுக்கிங் ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் பென் டெக்கெட் அண்ட் கேஎல் ராகுல். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து கண்டிப்பா ஒரு காம்னஸோட இருந்து 2-3 விக்கெட் அளவுக்கு பொறுமையா ஆட போறாரு. இந்த பக்கம் பென் டெக்கெட், அபிஷேக் பொருள், அதுக்கப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயர், டானன் ஃபெர்ரான் ஆடுறப்போ ஸோ பென் டெக்கெட் அட் டாப் வித் லெஃப்ட் ஹேண்டர் வந்து இன்னும் பெட்டர் இருக்கும். ஐ எம் லுக்கிங் ஃபார் த காம்பினேஷன் ஆஃப் பென் டெக்கெட். ஆனா இங்கிலாந்துல பார்த்த டெஸ்ட் மேட்ச் அந்த பக்கம் இங்கிலாந்துல பென் டெக்கெட் ஒரு மாதிரி இருந்தாரு, இந்த பக்கம் காமா கேஎல் ராகுல் ஆடல. ஸோ இந்த விராட் கோஹ்லில கேஎல் ராகுல் அண்ட் பென் டெக்கெட் காம்பினேஷன் ஆடும்னு நினைக்கிறேன். பாப்போம். நல்லா இருக்கும், பென் டெக்கெட் நல்லா இருக்கும். அப்புறம் நிறைய இருக்காங்க, மேத்யூ ஷார்ட் நல்லா ஆடிட்டு இருக்காரு ஆஸ்திரேலியா 11ல. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம கூப்பர் இவர் கான்லி. இருக்காரு, கூப்பர் கான்லி நல்ல பிளேயரு. அண்ட் இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து சொல்லுங்க. ராபின்சன் ஒரு பிளேயர் இருக்காரு நியூசிலாந்துல. அவர் இப்ப ரீசெண்டா பயங்கரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 24-25 ஏஜ் தான் நியூசிலாந்துல. அவருமே வந்து ஒரு 100 அடிச்சாரு. ஸோ அவருமே ஒரு பெட்டர் பிளேயர் தான். பட் ரைட் ஹேண்டர், ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா பெட்டரா இருக்கும் டெல்லி மாதிரி பிச்சில். ஏன்னா ஒரு சைடு வந்து உனக்கு குட்டியா இருக்கும் சம்டைம்ஸ் உனக்கு பிச்சஸ் மாறுறப்போ. ஸோ அதனால லுக்கிங் ஃபார் பென் டெக்கெட். மற்றபடி அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்டர் வந்து டாப் ஆஃப் த மைண்ட்ல யாரும் வரமாட்டாங்க. ஸோ அதனால நான் பென் டெக்கெட் என்னமோ டெல்லிக்கு தான் போவாங்கன்னு தோணுது. மட்டுமா அப்படியே தூக்கி தூக்கி எடுத்துருவாருன்னு. ஆள் இருக்காங்க, டிம் சேஃபர்ட் இருக்காரு, அப்புறம் ஃபின் ஆலன் ஒருத்தர் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி டெஸ்ட் ரேசர் மெக்கர்க்கெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த தடவை. மேபி இந்த மாதிரி புதுசா மற்ற லீக்ஸ்ல நல்லா ஆடின பிளேயர்ஸ்க்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்கு இந்த தடவை எடுக்கிறது. சரி, ஓகே, அப்படியே அடுத்ததுக்கு வந்துடலாம். நம்மளுடைய பங்காளிஸ் நான் வந்து கடைசியா வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி டிபிகேஎஸ் வந்து கிளென் மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலீஷ், ஆரோன் ஹார்டி, குல்தீப் சைன், பவின் துபே, இதுதான் ரிலீஸ். பெருசா அவங்களுக்கும் எதுவும் இல்லை, பக்காவா இருக்கு. என்ன ஒரே ஒரு இது, கிளென் மேக்ஸ்வெல் விட்டுட்டாங்க, பெர்ஃபார்ம் பண்ணலாம் விட்டாங்க. ஜாஷ் இங்கிலீஷ் விட்டுருக்காங்க 2.5 கோடி. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து நான் கூட சொன்னேன்,
ஒன்னு வந்துட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் 2 வரணும், அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஃபைனல்ஸ்ல கூட சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஏன் விட்டாங்கன்னு ரிக்கி பாயிண்ட் கேட்கும்போது என்ன சொன்னார்னா, ஏதோ மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டுக்கு பர்சனல் வந்து அவர் கமிட்மெண்ட் இருக்குன்னு. அன்அவைலபிள் அப்படின்ட்டாராம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நாங்க விடுறோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. நானா இருந்தா ம். வச்சிருப்பேன், நீ 2.5 கோடி தான் பரவாயில்ல, நீ அடுத்த சீசன் இருந்தாலும் ஆடிக்கொண்டு வச்சிருப்பேன். சரி ஓகே, அவங்க மேபி ரிலீஸ் பண்றாங்க. இல்ல அண்ட் அவங்க அதுக்கு அந்த பதிலா 2.5 வேற கோடிக்கு யாராவது. வேற யாராவது தூண்டில் போட்டு எடுத்துக்கலாம்னு பார்ப்பாங்க. அண்ட் மோரோவர் அதே ஃபார்ம் உனக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. ஸோ அந்த டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கிறதுனால ஓகே, இருக்கிறத ஃப்ரீ பண்ணிட்டு நான் வேற யாராவது ஒரு பிளேயருக்கு போகணும். கண்டிப்பா அவங்க லோக்கல் டேலண்ட்ஸ் தான் போக போறாங்க. கண்டிப்பா சண்டிகர் பிரீமியர் லீக்ல இருந்து யாராவது ஒரு 2-3 பேர் எடுக்க போறாங்க. பிரியான் சாரியாவுக்கு லோக்கல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி வேற யாராவது ஆ லோக்கல் டெஃபினட்டா. லோக்கல் டேலண்ட் தான் மாப்பிள்ள, சண்டிகர் கிடையாது. மெல்பர்ன், சிட்னி லோக்கல் டேலண்ட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட் இல்லையா உனக்கு? 2 தானே இருக்கு. அதுதான் ஜார்ஜ் பிலிப் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு லோக்கல் ஜாஸ் டேலண்ட்ஸ்க்கு. பிலிப் கூப்பர் கான்லி கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா. அவரும் ஒரு நல்ல ஸ்பின் போடுறாரு. அந்த மாதிரி பிளேயர் போகவும் வாய்ப்பு இருக்கு உனக்கு. இவர் மேத்யூ குன்னமேன் அந்த மாதிரி பிளேயருக்கு போகவும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்படி போறாங்கன்னு கண்டிப்பா ஆஸ்திரேலியா தான். மற்றபடி லோக்கல் டேலண்ட்ஸ் கண்டிப்பா டீல்க்கும் டெஃபினட்டா. ஓகேடா, சூப்பர். இப்போ அடுத்தது ஹர்பீட் பேருக்கு ஒரு ஜிடி. பேக்கப். ஆமா, ஜிடி, குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவங்க வந்து நோட்டபிள் 12 கோடியோட ஆக்ஷனுக்கு வராங்க. அவங்க நோட்டபிள் ரிலீஸ் பெருசாலாம் எதுவும் இல்லை, பேக்கப் ஃபுல்லாக அப்படி தட்டி விட்டுருக்காங்க. குவிட்ஸே, தர்ஷன் ஷனக்கா, லாம்ரோத், ஹெச்ரோலியா அப்படின்னு. ஷெர்ஃபன் ரோதர்ஃபோர்டை வந்து மும்பை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் அதனால பண்ணிட்டாங்க. கிளென் பிலிப்ஸ் இருக்கிறதுனால இது பண்ணல. மேபி அவங்க வந்து திரும்ப ஒரு மிடில் ஆர்டர்ல மேபி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இவங்க அந்த ஒரு ஃபாரின் பேட்டர் டேவிட் மில்லரை வந்து இவங்க எடுக்கிறதுக்கு பயங்கரமான சான்ஸ் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டேவிட் மில்லர் ஆஹ் வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஜேசன் சொல்லு சொல்லு. ஹோல்டருக்கும் இவங்க போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு ஆள் வந்து அங்க இன்னும் யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எஸ்பெஷலி அந்த மாதிரி பிட்ச்ல வந்து ஒரு பின்னாடி பேக் எண்ட் ஆஃப் இதுல வந்து உனக்கு ஒரு ஹிட்டரோ இல்ல ஒரு பேக்கப் பிளேயரா இருந்தாலும் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பின்னர் கூட ஒரு யாராவது ஒரு அன்னோன் ஸ்பின்னர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மிஸ்டி ஸ்பின்னர் பேக்கப் கூட போகலாம். ஏன்னா ரஷித் கானுக்கு ஒரு பேக்கப்போ சும்மா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு பக்கெட் பக்கெட்டா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. மானவ் சுந்தர், வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் ஷாருக் ரஷீத் கான் கான், கை சாய் சுத்துவாரு. கிஷோர். அதான் சொல்றேன், இஷ்டத்துக்கு இருக்காங்கன்றதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸ்பின்ல. பேக்கப் ஆஃப் ரஷீத் கானும் அதுக்கப்புறம் ரபாடாக்கு ஒரு பேக்கப் எடுத்துட்டாலே போதும். அவங்களுக்கு இருக்க 12 கோடில பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் கிடைக்கிற பிளேயர்ஸ் எடுத்துட்டு ஏத்தி விட்டுட்டு பார்க்கலாம். மற்றபடி நீ சொன்ன மாதிரி டேவிட் மில்லருக்கு சீப்பா கிடைச்சா போலாம் 2 crores. ஏன்னா ஆல்ரெடி அங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 400+ ரன்ஸ் இருக்குன்றதுனால ட்ரை டு இன்வெஸ்ட் அண்ட் பிரிங் பேக் டேவிட் மில்லர் டு தி ஆமா ஸ்டாண்ட்ஸ் ஆமா. ஆஃப் அகமதாபாத். இருக்கிற கோடி ஃபுல்லா அப்படியே. ஆமா, ஒரு பிளேயர் தான். இப்ப இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் 10 மோஸ்டா 12 கோடி 4 கோடி 5 கோடி டீம்ஸ்லாம் தான். 1 கோடி ஒரே ஒரு பிளேயர் ஒரு யாருக்கு பிளே நான் போறேனோ அவனை அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன். 10 கோடி 12 கோடி கொடுத்துட்டு வந்துடுவேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஆக்ஷன் ரொம்ப சப்பையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா, அவங்க எல்லாம் யார் பர்சன் சீக்கிரம் காலி ஆயிடுச்சோ மற்ற போட்டி இருக்காது. ஆனா மத்த டீம்ஸ் எல்லாம் வந்து இவங்களை ஏத்தி விடணும். கேகேஆர் அண்ட் சிஎஸ்கேக்கு வந்து பர்ச காலி பண்ணோம்னா அவங்க டைட்டா அவங்க இருக்கும். ஆமா, சரி. இந்த கடைசி ஆப்ஷனே நம்ம. கேகேஆருக்கும் சிஎஸ்கேக்கும் தான். ஆமா, கடைசி நான் கடப்பாறை பைட்டன்ஸ்க்கு வருவோம். அவங்க வந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 9 டீம் தான் இந்த தடவை வந்து ஏலத்துக்கே வரப்போகுது. 2 கோடியோட வந்துட்டு 5 பேர் ஃபிளைட்ல வந்துட்டு போனாலே கூட செலவாகும். வந்து பைசா வீட்டுல தங்கி போறது கூட செலவாகும். அதில் 2 கோடி நீ பர்ஸ்லயே வச்சுக்கோ. எவனாவது வெளியே போவான், அடிபட்டு போவான், அவனுக்கு நான் மாத்தி விட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவங்க பண்ண 2 நோட்டபிள் இது. ஷர்துல் தாக்கூர் ட்ரேடு பேக்கப் வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப் மாதிரி பாக்குறாங்க. அண்ட் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் நிறைய பேர் சொன்னாங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அடிக்கல, அவர் வந்து அவ்வளவுதான், அவரை போய் ஏன் எடுத்தாங்க, இது ஒரு பேட் மூவ் அப்படின்னா. என்னைக்குமே எம்ஐயோட பிரெயின் வந்து பயங்கரமா இருக்கும். நான் இப்ப சொல்றேன், 2026 ஐபிஎல்ல ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் ஒரு காட்ட போறான். வான்கடையை ஃபுல்லா 4 பக்கம் சிதற விட போறான் என் தலைவன். அன்னைக்கு இருக்கு. ஏன்டா அன்னைக்கு இப்ப தெரியுதாரா கடப்பாறை எங்களோட பைட்டன்ஸோட உண்மையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். எம்ஐ வந்து சொல்லவே வேணாம். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன், ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன், எம்ஐயை பத்தி நிறைய அட்மையர் தான் பண்ணிருக்கேன். எப்படி உங்களால இந்த மாதிரி டேலண்ட் பூல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? ஈக்குவல் நம்பர் ஆஃப் வின்ஸ் தான், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபேன் பேசஸ் தான். பட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற பிளேயர்ஸ், அவங்க பேக் பண்ற பிளேயர்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அட்மையர் பண்ணும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் தான் மாப்ள. இவங்க ஒரு மாதிரி ஸ்டைல் பேக்கிங் த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பட் இங்க வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ற டேலண்ட், அந்த ராவா இருக்க பிளேயரை வந்து கோதால இறக்க விட்டு அவங்கள அந்த மாதிரி ஆட வைக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். ஸோ அது வந்து எல்லா டீமுக்கும் ஈஸியா கிடைக்காது.
அவங்க வந்து ஆடுவாங்களான்னு டவுட்ஃபுல் படாம எப்படியோ நீ ரெடி ஆகும்னு சொல்லி அந்த டேலண்ட் ஸ்கவுட் பண்றாங்க பாரு. ஸோ அந்த 2 கோடியுமே எது கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு அன்னோன் டேலண்ட் இருப்பாங்க, அந்த அன்னோன் டேலண்ட்டை தெரியாத ஒரு ஆளை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து குரூம் பண்ணது தான் பார்க்க போறாங்க. டெஃபினட்டா எம்ஐ இஸ் கோயிங் டு வாட்ச். அண்ட் இதுதான் சொல்றேன், இது வந்து நோட்டபிள் பிளேயர்ஸ் மட்டும் டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். ஜார்டன் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து 100 லீக்ல பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த ஜோஃப்னு ஒருத்தர் இருக்காரு, நியூசிலாந்து பிளேயர். அவரு ஜோர்டன் ஃபாக்ஸ், ஜாக் ஃபோக்ஸ், அந்த ஜாக் ஃபோக்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜார்டன் காக்ஸ், ஜார்டன் காக்ஸ்ன்ற பிளேயர் வந்து இப்போ இங்கிலாந்துல வந்து நம்பர் 6 நம்பர் 7 ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் டாப் ஆர்டர்ல ஃபில்சல் மாதிரி பயங்கரமா ஆடக்கூடிய பிளேயரு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் போலாம், ஜேமி ஸ்மித் போவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், எஸ்பெஷலி இந்த பென் டெக்கெட் மாதிரி பிளேயர் இருக்கலாம். ஏன்னா உனக்கு டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு பேக்கப் தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் டிம் ராபின்சன், அவருக்கும் வந்து பயங்கரமான பிட் போக போகுது. கேமரன் கேட் முடிஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து ஆப்ஷன்ஸே ஒரு மாதிரி சுமாரா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜார்ஜ் டங்குக்கு போக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து they'll go for hard for ஃபைட்டிங், எஸ்பெஷலி அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்காசிட்டி இருக்கிறதுனால they'll go. இதுதான். அப்புறம் மற்றபடி நோட்டபிள் பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்க ஆக்ஷன் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா வெஸ்ட் லிஸ்ட்லாம் அனுப்புவாங்க, அதுல அங்க பிளேயர்ஸ் லிஸ்ட் ஆனா மட்டும்தான் they'll go. அதுக்கப்புறம் அதை ரிவ்யூ நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு சூப்பர் சூப்பர்ரா, அழகா சம்மரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, 16ஆம் தேதி அபுதாபில வந்து ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யாரு எப்படி பண்ணலாம் இருக்குங்கிற வீடியோல இந்தியாவை போட்டு துவைச்சு எடுத்திருக்காங்க தென்னாப்பிரிக்கா. அந்த வீடியோவை நம்ம அடுத்து சந்திப்போம். இப்போதைக்கு இந்த கதையை சாத்துறோம். நன்றி, வணக்கம்.